வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விஜய் அவர்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி, பூச நட்சத்திரம். அவருடைய லக்னம்னு பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னமே வருது. அவருடைய இந்த செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன இதாக நம்ம ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பார்ப்போம். அவருடைய கிரகங்கள் அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்துகிறேன். விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசி, பூச நட்சத்திரம், கடக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாய் நீசமாயிட்டாரு. நம்ம அரசியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் நம்ம மெயினாக சொல்லுவாங்க. ஒன்று செவ்வாய், இரண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ செவ்வாய்ங்கிறவர் லக்னத்திலேயே நீசமாயிட்டாரு. அதுவும் யாருடைய சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே அவர் கடகத்திலே அவர் நீசமாயிட்டாரு. அப்போ அந்த கடக லக்னத்துக்கு அந்த பூச நட்சத்திரம் 8வது ராசியாக வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா 8ன்றது கோர்ட்டு வழக்கு இது மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அந்த 8ஆம் இடம்ங்கிறது கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 12ங்கிற மிதுன ராசியில போய் அவர் அங்க இருக்கிறாரு. மிதுன ராசியில அவர் இருக்கிறாரு சனி பகவான். அவர் வாங்கின நட்சத்திர சாரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திர சாரம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன். அந்த அரசியலுக்கு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே போய் 12ல மிதுனத்துல போய் ராகுவுடைய சாரத்துல போய் அவரும் அந்த நட்சத்திரத்துல சாரத்திலே போய் அங்கேயே அமர்ந்துட்டாரு. அதனுடைய 12ஆம் அதிபதிங்கிற புதன் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்திலேயே வக்ரமாகி அதே ராகுவுடைய நட்சத்திர சாரத்திலே இருந்துக்கிட்டாரு. இப்போ இவருடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியல் பிரவேசம் இவருக்கு அவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமான்னா அது கொஞ்சம் சிரமமான இதாக தான் இருக்கு. அவர் அரசியல் இந்த பிரவேசம் அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடக ராசிலேயே 3 நட்சத்திரங்கள் நம்ம முக்கியமாக சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அது குருவுடைய நட்சத்திரம். அவர் ராசி லக்னத்துக்கு 6ஆம் இடம் எதிரியுடைய ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை குறிக்குது 6ஆம் இடம். அப்புறம் பூச நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். அவர் லக்னத்தில் இருந்து 7, 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அதுவும் கூட இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்யம், அது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற லக்னத்துக்கு கடக லக்னம், கடக ராசிக்கு 12ஆம் வீடு மிதுனமும் 3ஆம் இடமான கன்னியும் அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அது புதனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த 3 நட்சத்திரம், இந்த கடக ராசி கடக லக்னம், இந்த நட்சத்திரமோ இந்த 3 நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஒரு முறையாவது அவர்கள் வழக்காடு மன்றம் கட்டாயமாக போயே ஆக வேண்டுங்கிறது விதி. அந்த கடக ராசியோ கடக லக்னமோ இதுல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறையாவது அவர்கள் கோர்ட்டு படி ஏறியே ஆகணுங்கிறது ஒரு நியதி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற சனி பகவான் 8ஆம் வீடா வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வீடா புதனுடைய வீடு மிதுனம் வருகிறது. இப்போ இந்த ராசி நட்சத்திரத்துல இந்த கடக லக்னம் கடக ராசியில பிறக்கக்கூடியவங்க நேர்மையா இருக்கணும். நேர்மையா இல்லை அப்படின்னா கட்டாயமா இவங்க இந்த மாதிரி சட்ட சிக்கல் எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகத்தினுடைய அமைப்புகள். இப்படி இப்போ கடக ராசி கடக லக்னக்காரங்க இப்போ ஒரு ஹெல்மெட் போட்டு சாலையில போகல அப்படின்னா வண்டியில கட்டாயமா அவர்கள் அந்த காவல்துறையால் கைது செய்யப்படுவார்கள், இல்லை அவர்கள் அந்த ஒரு சிக்கலுக்கு தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ கடகராசி கடக லக்னத்துக்கள் உள்ளவங்க கட்டாயமா நேர்மையான வழியில சென்றால் மட்டும்தான் அவங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்க முடியும். அவங்க ஏதாவது குறுக்கு வழியில போற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமா அவங்களுக்கு இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா இவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு நான் சொல்றேன், செவ்வாய் நீசமானதுனால இவர் அரசியல்ல பிரவேசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஏன்னா இப்போ இருக்கிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகள்,
இந்த கட்சிகளுக்கு இடையில வந்து இவர் வந்து சாதிக்கணும், அதை வெற்றி பெறணுங்கிறது வந்து ஒரு முடியாத காரியம் கூட சொல்லலாம். இன்னொன்னு, இவர் வந்து தனித்து செயல்படுறதுங்கிறது வந்து இவரால கட்டாயமா முடியாது. இவர் வந்து ஏதோ ஒரு கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இவர் அரசியல்ல வந்து ஒரு 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 எல்லைக்கு இவர் வர முடியும். இல்லை அப்படின்னா இவருடைய அரசியல் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்குது. இவருக்கு இப்போ தசை நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய தசை இப்போ நடக்குது. கிட்டத்தட்ட 2036 வரைக்கும் இருக்குது. இவர் சினிமா துறையில மிகவும் பிரபல்யமான ஒரு ஒரு கதாநாயகன். இப்போ இவருக்கு வந்து சினிமா துறை மட்டும்தான் இவர் உச்சத்திலேயே வச்சிருக்குது. இன்னும் 10 வருஷத்துக்கு இவர் இந்த சினிமா துறையில இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எல்லையை அவர் தாண்ட முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு சினிமா துறை மட்டும்தான் அவருக்கு வந்து பக்க பலமா இருக்குது. அதுவும் சுக்கிரன் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அது நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாரம். அவர் இந்த சூரியனுமே 12லயே போய் இருக்கிறாரு. இப்போ இவர் வந்து இந்த சினிமா துறையை விட்டு வெளியில வந்தார் அப்படின்னா, அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ரொம்பவுமே அவரு சிரமப்பட வேண்டியிருக்கும். நிறைய ஒரு கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனுசு ராசி, அது வந்து குருவினுடைய வீடு. அப்போ குரு இவருக்கு வந்து ஒரு பாதகாதிபதியா வர்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போய் 8ல போய் உட்கார்ந்துட்டார். அவருடைய சுயசாரத்திலே இருந்ததுனால வந்து பயங்கரமான ஒரு ஒரு இக்கட்டான காலகட்டம் இப்போ அவர் வந்திருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவர் கட்சியுடைய கொடி பார்த்தீங்க அப்படின்னா யானையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சின்னமா கட்சியுடைய சின்னமா யானையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த யானைங்கிற வாகனம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி குரு பகவானே தான் வர்றாரு. அப்போ குரு பகவான் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவயோகிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்போ அவயோகிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவினுடைய சின்னத்தை இவர் வந்து சின்னமா வச்சிருக்கிறாரு. அதுவே வந்து ரொம்பவுமே வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம் தான். அவரு இந்த சின்னம் இல்லாம வேற சின்னமா இருந்திருந்தா அவர் ஓரளவுக்கு அவருக்கு அந்த தொந்தரவுகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பிரசன்ன ஒரு நிமித்தமா பார்க்கும்போது பார்த்தா அவரு தவறுதலான இதுல போய் தான் இப்போ சிக்கிக்கிட்டார். இப்போ இந்த அரசியலுங்கிறது ஒரு இதுல வந்து மாட்டிக்கிட்டு வந்து ரொம்ப ஒரு அவர் என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு விரக்தியாவும் அவருக்கு கொடுத்துருக்குது. இந்த சின்னம் பார்த்தீங்க அவர் தொடங்கின நாள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக வந்து விக்கிரவாண்டியில தொடங்கி இருக்கிறாரு. அப்போ அவர் தொடங்கின நாளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளே வந்து சரியான நாளே கிடையாது. அது வந்து கசர யோகம்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, ஜோதிடத்துல இருக்கு. அப்போ அவர் தொடங்கின நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா சிரமத்துல தான் அவர் தொடங்கியிருக்கிறாரு. இப்போ லாஸ்ட் அவர் கடந்து வந்த பாதை லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம், அதுவுமே பார்த்தீங்கன்னா கசர யோகம் இருக்கக்கூடிய நாள்ல தான் அந்த இதுவுமே பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த சின்ன வந்து எனக்கு வந்து மனசுல தோன்றது என்னன்னா அந்த யானைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு ஒரு விலங்குகளே கிடையாது. அது மிகவும் மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு உருவம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனங்க இருக்கக்கூடிய இடத்துல உள்ள போச்சு அப்படின்னா ரொம்பவுமே சேதாரத்தை ஏற்படுது. எனக்கு அப்படிதான் என் மனசுல தோணுது. அந்த கரூர் சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யானைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரங்கள்ல அது வெளியில வராது. அது மலை உச்சியில இருக்கக்கூடிய விலங்கு. அப்போ அது வந்து கீழே இறங்கி வரும் அப்படின்னா அந்த 3 மணி அந்த 4 மணி அந்த டயத்துல அது இறங்கி வரும். என்னுடைய மனசுல தோன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் வந்து அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்குமோன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. இதனுடைய சின்னம் வந்து அவர் வந்து தவறுதலா பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதா என் மனதுல தோணுது. இப்போ வந்து இந்த யானை சின்னம்னு சொன்னோம் பாருங்களேன், எனக்கு வந்து விஜய் சார்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னன்னா அவருடைய நடிப்பு, அவருடைய நடனம் தான் நான் ரொம்பவும் கவர வச்சதே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவருடைய நடனம் தான். அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செயலா இருந்தாலும் அவரு சில இடங்கள்ல வந்து அவருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குது. அவருக்கு இன்னும் 10 வருட காலம் இன்னும் இந்த சினிமா துறையிலேயே இன்னும் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதாநாயகன். அவர் இன்னும் படத்துல நடிக்கணும், இன்னும் அவர் நடிக்கணும், நிறைய படங்கள் நடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. அவர் படத்துல நடிச்சுக்கிட்டேவும் இந்த அரசியல்ல அவர் வந்தார் அப்படின்னா
நிச்சயமா இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவர் ஒரு அரசியல்ல ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிப்பாருங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு சரியா இல்ல. அதுதான் நமக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடத்த குடுக்கக்கூடிய இது. அவரு இப்போ ஏதோ ஒரு கட்சியில போய் ஒரு கூட்டணியா அவரு போய் சேர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, அவருக்கு அவருடைய அந்த ஒரு தகுதின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இல்லையா? அந்த தகுதி வந்து குறையாம அவர் ஒரு நல்ல ஒரு இடத்திலேயே இருப்பாருங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி அவரு எந்த கட்சியோட சேர்ந்து இது பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, நிச்சயமா அவருக்கு ஒரு எதிர்காலம் கட்டாயமா இருக்கு. ஆனா இப்போ உள்ள காலகட்டம் கொஞ்சம் சிரமமா இருக்குது. எல்லாம் ஆலோசனை பண்ணி அவரு படத்திலேயே நடிக்கணும். என்னுடைய ஒரு வேண்டுகோளும் கூட. ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டேவும் அவர் இடத்த விட்டு கொடுக்க கூடாது. வரணும், மேல வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அது விஜய் சாருக்கு இந்த காணொளி அவருக்கு போச்சு அப்படின்னா ரொம்ப எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். விஜய் அவர்கள் பார்த்தாருங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். கட்டாயமா அவர் வந்து அரசியலுக்கு வரணும். ஒரு வரணுங்கிறது என்னுடைய நோக்கமும் கூட. அவர் ஆலோசனை பண்ணணும். அவர் ஆலோசனை பண்ணி இந்த 2026 எலெக்ஷன்ல தேர்தலில் அவர் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் சேர்ந்து அவர் மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. நன்றி, வணக்கம்.